அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சிதம்பர தரிசனம் செய்தோர்க்கு மறுபிறவி இல்லை. சிதம்பர தரிசனம் செய்தோர்க்கு மறுபிறவி இல்லை. தில்லை அம்பல தரிசனம் செய்வோர்க்கு தில்லை அம்பல தரிசனம் செய்வோர்க்கு மறுபிறவி இல்லை. அதாவது தில்லை அம்பலம்னா இதுதான் தில்லை அம்பலம். இந்த தில்லை அம்பலத்தை தினமும் தரிசனம் செஞ்சா, சதா தரிசனம் செய்து வந்தோம்னா அங்கே உள்ள இருக்கக்கூடிய சிதம்பர ரகசியம் தெரியும். சிதம்பரத்தில் தான் இந்த ரகசியம் இருக்குது. அந்த சிதம்பர ரகசியம் தான் இங்கே இருக்கிறது. அதான் சிதம்பர தரிசனம் செய்வோருக்கு மறுபிறவி இல்லை. தில்லை அம்பல சிதம்பர ரகசியம் தரிசனம் செய்வோருக்கு மறுபிறவி இல்லை. இங்கே நம்முடைய சிந்தனை வைத்து சதா நினைச்சோன்னு சொன்னால் மறுபிறவி இல்லை. அப்படி பணிந்து பணிந்து பாடுமினோ உலகி, பணிந்து பணிந்து அந்த தரிசனத்தை இப்போ நம்ம பாடணும், நினைக்கணும், நினைச்சிட்டே இருக்கணும். எத்தொழில் செய்தாலும் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து பாடுமினி உலகி பாடுங்க அப்படின்றார். பரம்பரமே சிதம்பரமே, பரம்பரமே சிதம்பரமே, பராபரமே வரமே. அந்த சிதம்பரத்துக்கு போயிட்டீங்கன்னா பராபரம் தெரியும். பராபரமே வரமே, அங்கே போனதான் வரம் கிடைக்கும் அப்படின்ற துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே. துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே. அங்கே துணிந்து நீங்கள் அந்த சிதம்பர ரகசியத்தை தரிசனம் செஞ்சால் தான் வேதாந்த சுத்த அனுபவம் கிடைக்கும்ன்ற. சுத்த அனுபவமே அப்படின்ற. அப்புறம் துரிய முடி அனுபவமே. சுத்த சித்தாந்தமாய் துரிய முடி அனுபவமே. துரியம் இங்கே தான் இந்த அனுபவம். சிதம்பர தரிசனம் செய்தால் இங்கே அந்த அனுபவம் கிடைக்கும். தனித்த நிலை பெருஞ்சுகமே. தனித்த நிலையில் பெரும் சுகத்தை நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உணரணும். தனித்திருனர், விழித்திரு, பசித்திரு. தனியாக இருக்கணும், பசியோடு இருக்கணும். ஏன்னா நிறைய சாப்பிட்டு உட்காந்தோம்னா தூக்கம் தான் வரும். அறிவு பசியோடு இருக்கணும். வயிற்று பசி சொல்லலை, வயிற்று பசி அதிகமாக உணவு எடுத்துக்கூடாது, தூக்கம் வரும். அறிவு பசியோடு இரு, தனித்திரு, பசித்திரு, அறிவு பசியோடு இரு, விழிப்பு நிலையில் இரு, விழித்திரு. அப்போ தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. இது மூணு தான் நம்ம பதவி கிடைக்கும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இப்போ இது மூணு தான் பதவி கிடைக்கும். அதான் தனித்த நிலை பெருஞ்சுகமே. இது சன்மார்க்க சங்க சத்தியமே என்றார். சன்மார்க்க சங்கத்தினுடைய சத்தியம் அப்படின்ற. இயற்கை உண்மை தனிபதியே. இயற்கையாக உண்மை தனிபதி இங்கே இருக்கிறாரு. அந்த பதியை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பதியை தரிசனம் செய்து கொண்டே இருங்கள். அதுக்காக உட்காந்துட்டு நம்ம தொழில் செஞ்சுக்கிட்டே தரிசனம் செய்யலாம். இது கோயிலுக்கு போகணும், செலவு பண்ணணும், பண செலவு எதுவுமே கிடையாது. ஒரு நயா பைசாவோட செலவு கிடையாது. செலவில்லாத தரிசனம் சிதம்பர தரிசனம். அந்த சிதம்பரத்தை புறத்தில் பார்த்துட்டு அகத்தில் பார்க்கறது தான் சிதம்பர தரிசனம். அகத்தில் யார் சிதம்பர தரிசனம் காண்கின்றார்களோ அவருக்கு மறுபிறவி இல்லை. அவர் இயற்கை உண்மை தனிபதி, உண்மையான ஒரு தனிபதி உள்ள இருக்கிறார். அவர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு வேலை இல்லை.
அவர் இல்லைன்னா அந்த உடம்பு வாடை வீசும், துர்நாற்றம் வீசும். அப்போ இயற்கை உண்மையான தனிபதி நம்முள்ளே இருக்கிறார், அவரை உணருங்கள். பணிந்து பணிந்து தனிந்து ஏற்றுங்கள். கனிந்து உள்ளத்தே கனிந்து நினைந்து, கனிந்து இந்த உள்ளத்தில் கனிந்து, ஒரு பழம் கனிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பலாப்பழம் ரொம்ப கனிஞ்சி நல்லா இருக்குது, வேர்பழம்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். பலாவிலே வேர்பழம் நல்லாயிருக்கும், அவ்வளோ இனிப்பு, சொல்ல முடியாத இனிப்பு வேர்பழம். அதுபோல் கனிந்து உள்ளத்தே, உங்கள் உள்ளத்தில் கனியணும், வேர்பழா மாதிரி கனியணும் உள்ளத்தே. கனிந்து நினைந்து உரைத்திடில், கனிந்து நினைந்து உரைத்திடில், உரைங்க சொல்லுங்க அப்படின்ற, உரைத்திடில், கனிந்து நினைந்து உரைத்திடில். அப்பொழுதுதான் காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே. எப்பொழுது? கனிந்து உள்ளத்தில் கனிந்து நினைந்து உரைத்திடில், அப்பொழுதே காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமே. காணாத காட்சியெல்லாம், அப்போதான்ப்பா நல்ல காட்சி உங்களுக்கு. இந்த தரிசனம் பார்த்தா தான் உங்களுக்கு காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ள முடியும். காணாத காட்சியெல்லாம், சொல்ல முடியாத ஒரு காட்சியெல்லாம் பார்க்கக்கூடிய இடம் சிதம்பரம் தான், சிதம்பர தரிசனம். அதை செய்தால் மறுபிறவி இல்லை. வள்ளல் பெருமான் முன் ஜென்மத்தில் தாயுமானவர் என்று சிதம்பர சாமிகள் சொல்கிறார். சிதம்பர சாமி அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர், வள்ளல் பெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் ஒரு அதி தீவிர முருக பக்தர். அதி தீவிரம்னா ரொம்ப ரொம்ப அதி தீவிரமானவர். வள்ளல் பெருமானும் அதி தீவிரமான முருக பக்தர் தான். அது உங்களுக்கு தெரியும், முருகன்கிட்ட தான் காட்சி அருளை பெற்றார். அதுபோல் சிதம்பர சாமிகளும் சிறந்த ஒரு அதி தீவிர முருக பக்தர். அவர் தன்னுடைய தவ வலிமையால் வள்ளல் பெருமான இடத்துல முறை சிதம்பர கீழே வீதியில் தங்கியிருக்கும் பொழுது சிதம்பர சாமிகள் சொல்கிறார், சாமி நீங்கள் போன ஜென்மத்தில் தாயுமானவராக பிறந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு வள்ளல் பெருமான் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எப்படி இருக்கலாம்னா அது இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை அது. அவரை நீங்கள் தாயுமானவர் அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் இருக்கலாம் அப்படின்னார். அந்த தாய்மானவராக இருந்த பொழுது தாய்மானவருக்கும் திருமணமாகவில்லை. அப்பொழுதும் அவர் குடும்ப சமேதனாக இல்லை, தனியாக தான் இருந்திருக்கார் தாய்மானவராக இருக்கும் பொழுதும். அப்போ தாய்மானவராக இருந்து மக்களுக்கு பரத்தினுடைய அறிவை, கடவுளுடைய அறிவை, அறிவினுள் அறிவை புகட்டுகின்றார். இப்படி பல சீடர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சீடர் தான் ஒரு பெண். அது அந்த பெண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அது திருமணம் ஆகிப்போச்சு. தாய்மானவரே இதை திருமணம் செய்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டாரு. திருமணம் ஆகிப்போச்சு. எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க அனைவரையும் திருமணம் செய்து கொள்ள சொல்ல வேண்டும். யாரும் கன்னிஸ்திரியாக இருக்கக்கூடாது, அதான் தவறு. கூட இருக்கிறவங்க திருமணம் செய்து கொண்டவர்களாக இல்லறவாசியாக தான் இருக்கணும். அப்படி அந்த பொண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ள சொல்லுகின்ற பொழுது திருமணம் முடிந்து போச்சு. அதுக்கு பிரசவம் நடக்கிறது. அப்போது கிராமத்தில் உள்ள மருத்துவசி தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ இந்த மாதிரிலாம் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. அவங்கவுங்க அங்கே அனுபவம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க பரம்பரையாக அந்த மருத்துவ தொழிலை செய்வாங்க.
பரம்பரையாக மணியக்காரராக இருப்பாங்க. பரம்பரை மணியக்காரர் தான் வள்ளல் பெருமானும் அவருடைய அப்பா. அதுபோல் பரம்பரையாக செய்கிறவங்க, மருத்துவச்சின்னா ஒவ்வொரு குடும்பமே இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். அது மருத்துவம் பார்க்குறவங்க அப்படின்னு. அந்த அம்மா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மருத்துவம் பார்க்குறாங்க. ஆனால் பிரசவம் ஆகலை. அப்போ அந்த மாதிரி நாளில் கிராமங்களில் எவ்வளோ இழப்புலாம் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் அப்போ மேற்படி என்ன செய்யறதுன்னு தெரியாது. அவங்களால முடிஞ்செல்லாம் செய்வாங்க, முடியலன்னா இறைவனடி தான் சேரணும், வேறு வழி கிடையாது. அதுபோல் தான் பிற சபம் அப்படின்வாங்க. பிறந்த பிறகு அவங்களுக்கு உயிர் வந்தால் தான் அவங்களுக்கு உயிர், இல்லைன்னா சவம் ஆகிடுவாங்க அப்படின்னு. அதான் பிற ப்ளஸ் சவம் அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணு துடிக்கிறது தாய்மானவருக்கு தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய சீடராச்சே அப்படின்னு சொல்லி, சீடராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் நினச்சிட்டா உடனே போய் அவர் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த அம்மா ஐயா என்ன ஐயா இப்படிலாம் இருக்குது, அப்படி எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது உடம்பு அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது தாய்மானவர் என்ன செஞ்சார், கூடு விட்டு கூடு பாய்ஞ்சார். ஒரு வயதான முதியோர் ஒரு கிழவி அவங்க பேரில் போயிட்டு அந்த கூட்டில் பூந்து அந்த வயதான கிழவியாக அந்த வீட்டுக்கு வரார். எல்லாம் இவங்க அழைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. வராரு, என்னம்மா என்ன நடக்குது அப்படின்றார். இல்லைம்மா இந்த மாதிரி பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க, முடியல அப்படின்னு சொன்னாங்க. முடியலையா, சரி சரி இரு நானும் பார்க்குறேன் அப்படின்னு இந்த அம்மா உள்ளே போனாங்க. போயிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் நின்று ஒரு திருநீரை போட்டு தடவி விட்டாங்க. அவ்வளோதான், சுகமாகி போச்சு. சரிம்மா நான் வேலை முடிஞ்சு போச்சு, நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அந்த காலத்தில் உள்ளவங்க கள்ளம் கபடு இல்லாதவங்க, சூது வாது இல்லாதவங்க. கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, சூது இருக்காது, வாது இருக்காது, பிற ஏமாத்துறது இருக்காது, லஞ்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதெல்லாம் யாருக்கும் நோய் இல்லாத இருந்தாங்க. ஆஸ்பத்திரி எங்கேயுமே கிடையாது, ஆஸ்பத்திரி இல்லாமல் இருந்தாங்க, கோர்ட்டு இல்லாமல் இருந்தாங்க, சேஷன் இல்லாமல் இருந்தாங்க. தாய்மானவர் காலத்தில் யாரும் குற்றம் செய்வதில்லை, சேஷனுக்கு போவதில்லை, யாரும் பிறரை ஏமாற்றுவதில்லை, கோர்ட்டுக்கு போவதில்லை. அப்போ எந்தவித நோயுமே இல்லை. தாய்மானவர்கள் வாழ்கின்ற காலங்களில் நோயே கிடையாது. இறைவனே நோய் தீர்ப்பான். அவன் தான் வைத்தியநாதன். வைத்தியம் செய்யக்கூடிய யார்? இறைவன். அவனுக்கு பேர் தான் வைத்தியநாதன். அப்போ இந்த அம்மா பிரசவம் பார்த்து நல்லபடியாக இவர் போயிட்டார் தாய்மானவர். சில காலம் கழிச்சு அந்த பொண்ணு அப்புறம் உடம்பெல்லாம் நல்லான பிறகு குழந்தைய தூக்கிட்டு ஐயாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்னு போகும்போது வாம்மா அப்படின்னு சொல்லி உபசாரம் பண்ணுறாரு, ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு கண்ணீர் மல்க சொல்லுது, ஐயா நான் இப்போ மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு உடம்பு, உங்களை நினச்சி கண்ணீர் விட்டேன். அதன் பிறகு யாரோ ஒரு வயதான ஆயா வந்தாங்க, அவங்க ஏதோ செஞ்சாங்க, உடம்புலாம் தடவி கொடுத்தாங்க, சுகமாக அப்புறம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஆயிடுச்சு. உங்களுடைய கருணையால், உங்களை நான் நினைத்ததுனால எனக்கு மீண்டும் மறுபிறவி கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லிச்சு. கண்ணீர் மல்க சொல்லுது, அழுதுகிட்டே சொல்லுது, ரொம்ப கலகலன்னு தாரத்தாரையாக ஊற்று தண்ணி. அப்போ தாய்மானவர் சிரிக்கிறார். என்ன ஐயா நான் சொல்கிறேன் நீங்கள் சிரிக்கிறீங்களா? இல்லைம்மா இது ஆனந்த சிரிப்பு. என் சிரிப்பில் பல விதம் இருக்குது. பிறர் வயிறு வலிக்க சிரிப்பது ஆணவ சிரிப்பு. என்ன வயிறு குழந்தை சிரிப்பது அது நல்ல சிரிப்பு. அதுபோல் ஆனந்த சிரிப்பு, இவர் ஆனந்த சிரிப்பு சிரிக்கிறார். அவர் சொன்னார், அம்மா அந்த இடத்துல வயதான கிழவியாக நான் தான் அப்படின்னாரு. நீங்களா? என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம் நானே தான் வந்தேன். அப்படியா?
ரொம்ப அந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அப்படியே ஆனந்தம். நான் சாமி அப்படின்னு, ஏம்மா இந்த உருவத்தோடு நான் வந்தாங்க, என்னை விடுவீங்களா? விட மாட்டீங்க. அதனால் ஒரு வயதான அம்மாவுடைய உடம்புல புகுந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து என்னுடைய உடம்பை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த உடம்புல புகுந்து தாங்க நான் அங்கே வந்து உனக்கு பிரசவம் பார்த்தேன்னு சொன்னார். அப்போ சித்தர்கள் எப்படி கூட்டாலும் எங்கே நினச்சிட்டா வந்துடுவாங்க. நினைத்த ஒரு செகண்ட்லேயே வரக்கூடியவங்க சித்தர்கள். கடவுள் தான், அதான் கடவுள் நிலையில் இருக்கிறவங்க தான் சித்தர்கள். கடவுளும் அப்படி தான், ஒரு செகண்டில் வருவார். நினைக்கணும், அதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அப்படின்னார். நீங்கள் நினைக்க தான் உணர முடியும் அப்படின்னார். அந்த அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. வள்ளல் பெருமானுக்கு தாய்மானவராக இருக்க பிறந்த காலத்திலேயே கூடு விட்டு கூடு பாயக்கூடியது, சூட்சம தேகத்தில் எங்கு வேண்டுமானாலும் சஞ்சரிக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அப்போது பூர்வ ஜென்மத்திலே இதெல்லாம் அவருக்கு இருந்திருக்குது. அப்போவும் அவர் மனைவி மக்கள் அதோடு இல்லை, தனிதாக இருந்திருக்கார் தாய்மானவராக. இன்னும் அதுக்கு முன்னாடியும் சில பிறவி எடுத்திருக்கிறார். அப்போ இந்த தாய்மானவராக இருக்கும்போது ஒரு கிழவியாக வந்து அந்த பெண்ணுடைய துயரை நீக்கி சுகப்பிரசவம் செய்தார். வள்ளல் பெருமா வந்து வடலூரில் தங்கியிருக்கின்ற காலத்தில் இப்படி தெற்க இருந்து ஒரு சிலர் வராங்க, வந்து சுவாமிகிட்ட தரிசனம் வாங்குறாங்க. தரிசனம் முடிஞ்சது, எல்லோரும் ஆகாரம் எடுத்துக்கிட்டாங்க. சாயங்கால வேலை, பொழுது போயிட்டே இருக்குது. இல்லைங்க நாங்கள் ரயிலுக்கு போகணும், அதனால் எங்களுக்கு ஒரு வண்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஒரு வண்டி அனுப்பிச்சி வைக்கிறார், குதிரை வண்டி. இந்த குதிரை வண்டியில் ஒரு 4 பேர் அவங்க உட்காந்துட்டு போகிறாங்க. போகும்போது இருளாகி போச்சு, இருட்டு நேரம். வண்டி ஓட்டுறவருக்கு எந்த வழியாக பின்னலூர் போகிறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு ஏரிக்கு கொண்டு போயிட்டார் வண்டியை. ஏரியில் போய் பார்த்தா அங்கே தண்ணி நிற்கிது, மது இருக்குது. அங்கே போய் நின்று இவங்க திகப்பூண்டு மெரிச்சு மாறி நிற்கிறாங்க. திகப்பூண்டுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் கொல்லிமலை பக்கம்தான் இருந்தது, நம்ம பக்கமாக இருந்தது. எல்லாம் அந்த இனங்கள்லாம் இப்போ இல்லை. அந்த பூண்டை வந்து சாதாரண மெரிச்சிட்டோம்னா நமக்கு மூளையே வேலை செய்யாது, மூளை அப்படியே நின்றும். அப்படியே நீ இப்போ சாம்பார் பண்ணி கூட்டாலும் நினைக்க மாட்டாங்க, அவங்க மட்டும் கம்மி நிற்பாங்க. கோமா ஸ்டேஜ்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆகிடும் திகப்பூண்டு. அந்த மாதிரி இவங்க அந்த ஏரிக்கரையில் திகப்பூண்டு மெரிச்சு மதுகிட்ட நிற்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, உடனே அங்கே சூட்சம் உடம்புல போயிட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சி அங்கே ஒரு வயதான கிழவியாக வந்து இவங்க மதுகிட்ட நிற்கும்போது அவர் கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த அம்மா அங்கே நின்றுக்கிட்டு, யாரப்பா என்ன அங்கே நிற்கிறீங்க, நீங்கள் என்ன ஊர் போகணும், யாரப்பா அங்கே நிற்கிறீங்க, யாருப்பா ஏன் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் அந்த வயதான கிழவி. அவங்க, இல்லை ஐயா நாங்கள் வந்து பின்னலூர் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ என் கூட வாங்க, நான் முன்னே போயிட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த வயதான கிழவி சொல்லுது. உடனே இவங்க வண்டி திருப்பி அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. வண்டியில் இருக்கக்கூடியவங்க, ஐயா எங்கள் வண்டியில் வந்து அமருங்க, வழி சொல்லுங்க, நம்ம பின்னலூர் போய் நீங்கள் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வள்ளல் பெருமா இந்த வயதான கேள்வி என்ன சொல்லுது, உங்கள் வண்டியில் நான் வரல, நான் முன்னாடி போயிட்டே இருக்கிறேன், பின்னாடியே வாங்க அப்படின்னு அது சொல்லுது. அதே போல் அது முன்னாடி போயிட்டே இருக்கு. இவங்க ஒரு 100 அடி தூரத்தில் அந்த அம்மா போயிட்டுருக்குன்னா அவங்க பின்னால் போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது பின்னலூர் வந்துடுச்சு. வந்த உடனே இதாம்பா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. அப்போ இருந்தவங்களுக்கு கள்ளங்கப்படம் கிடையாது, இல்லை யார் வந்தாங்கன்னு, எப்படி இங்கே ஒரு வயதானவங்க வந்தாங்க, யார் இதுன்னு அவங்க அந்த சிந்தனைக்கு போகல. ஏதோ ஒருத்தர் அந்த பெருமானுடைய கருணையால்
யாரோ வந்து நமக்கு வழிகாட்டி நம்மளை கொண்டு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த வண்டியில் வந்தவங்க ஆனந்தமாக போகிறாங்க. பிறகு வடலூர் வரும்போது அடுத்த முறை உலரூர் மாட்ட சொல்கிறாங்க, நாங்கள் பின்னலூர் போகும்போது வழி தவறி ஒரு ஏரி பக்கம் போயிட்டோம். அங்கே ஒரு வயதான ஆயா வந்து தான் எங்களை கூப்பிட்டு போய் பின்னலூர் ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு போனாங்க அப்படின்னு. அப்படியா? அப்படின்னாராம். ஆனால் இவர் வந்து நான் தான் சொல்லலை. அப்படியா? சரி சரி, ஏதோ உங்கள் வழி நம்மளுக்கு நல்ல முறையில் வழி கிடச்சிது, வீடு நலமாக போய் சேர்ந்தீங்களா? நலமாக போனது சொன்னீங்க அப்படின்னா, நலமாக நாங்கள் போய் சேர்ந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் தான் வந்தேன்னு அவர் சொல்லலை, ஏன்னா காட்டிக்கல. ஏன்னா காட்டினா அது ஒரு பிரபலமாகிடும். இதை வச்சு எல்லோரும் அப்புறம் இவர் கூடு விட்டு கூடு போயிடாரு அப்படின்லாம் ஒரு வதந்தி ஏற்பட்டுரும். அதாவது தன்னை மதிக்காத இருக்கணும். பிறர்கிட்ட நான் அதை செய்வேன் காட்டை கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அடக்கமுடையார் அறிவிலார் என்று நீ அப்படின்னா, அடக்கமாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு அறிவில்லைன்னு சில பேர் நினைப்பாங்க. அவங்க தான் அறிவு உள்ளவங்க. பேசாமல் மௌனத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அறிவு உள்ளவங்க. பேசாமல் மௌனத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உள்ளமாகிய இந்த வயலில், இந்த நிலத்தில், உள்ளமாகிய நிலத்தில் இருளடைஞ்ச ஒரு காடு, அந்த காட்டை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த உள்ளமாகிய நிலத்தில் இருளடைஞ்ச காடு இருக்குது. அதான் காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், அதான் இருளடைஞ்ச பெரிய ஒரு புதர் காடு. அப்போ மௌனத்தில் இருக்கும்போது தான் அந்த காட்டை அழிக்க முடியும். அதுபோல் சிலர் வந்து காட்டிக்கொள்ள மாட்டாங்க, மௌனமாக தான் இருப்பாங்க. இப்போ அந்த காலத்தில் வள்ளல் பெருமா இருக்கிற காலத்துலலாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த நோயும் கிடையாது, பச்சளை தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் இருவருக்குமே வந்து வீதி இலை, ஆடு தீண்டாம்பாலை அப்படின்னு சொல்லுவோம். ஆடு நல்லா இருக்கும், அந்த இலையை பார்த்தா அழகாக சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஆனால் ஆடு தொடாது, அது தொடவே எவ்வளோ பட்டினி கிடந்தாலும் சரி ஆடு தொடாது. அந்த வீதி இலையும் ஆடு தொடாது. ஆடு மாடெல்லாம் அது நோந்து கூட பார்க்க அந்த பக்கமே போகாது. எட்டி மரம் மாதிரி அது. எட்டி மரத்தில் எந்த பறவையும் உட்காராது. அதனால தான் சொல்லுவாங்க, எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதவர் வாழ்ந்தால் என்ன. பிறருக்கு ஈயாதவங்க வாழ்ந்து என்ன புண்ணியம். போகின்ற காலத்தில் எதுவும் எடுத்தும் போவதில்லை. பெரிய பெரிய மன்னரெல்லாம் புடி சாம்பல் ஆகிடுறாங்க. பல ஆயிரம் கோடி வச்சுருந்தாலும் என்ன அது கடைசியில் ஒரு பிடி சாம்பல். அதனால் அதுதான் சொன்னாங்க, எட்டி படுத்தால் என்ன, ஈயாதவர் வாழ்ந்தால் என்ன, ஆற்றோடு தண்ணி அணைவிரண்டு ஓடினால் என்ன அப்படின்னும். ஆற்றுல வந்து மிதமான தண்ணி போனால் தான் வயக்காட்டுக்கு போய் சேரும். தண்ணி அதிகமாக போகுதுன்னா வயக்காட்டுக்கு போகாது, போவோம் அழிச்சிடும் வயலை. ஆனால் கடலில் தான் போய் சேரும். அதனால தான் ஆற்றுல தண்ணி அணை புரண்டு ஓடக்கூடாது, அணைக்கு மேலே ஓடக்கூடாது. கட்டுப்பாட்டிலே போச்சுன்னா அந்தந்த ஊர் ஏரிக்கு போயிட்டு அங்கே நிலத்துக்கு பாசனமாக இருக்கும். அதிகமான கடலுக்கு தான் போய் சேரும், பயிரையும் அழிச்சிடும். அதுதான் ஆற்றோடு தண்ணி அணைவிரண்டு ஓடினால் என்ன, எட்டி படுத்தால் என்ன. எட்டி படுத்த எந்த கிளி பறவைங்க எதுவுமே கிட்ட போகுது. ஈயாதவங்க அவங்க வாழ்ந்தா என்ன, எட்டி மரத்துக்கு சமமானவங்க. இப்பிறவிலே வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு உதவி, தானம் தர்மம்னு சொன்னாங்க. தானம் வேறு, தர்மம் வேறு. தானம்னா நம்ம கேட்டு கொடுக்குறது தானம். கேட்காமலே கூட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, கூட்டு 10 ரூபா இருந்தாங்க கொடுக்குறாங்களே, அதுதான் தர்மம். அதுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மம் தான் அவங்கள போய் சேரும். இந்த தானமும் சேரும். இது 50 பங்கு தான். கேட்காம கொடுக்குறாங்க, கேட்காம ஒரு கோயிலுக்கு நிதி கொடுக்குறாங்க, கேட்காம கோயிலுக்கு அன்னதானம் வழங்குறாங்க, கேட்காமலே வீடு தேடி வந்து அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு சென்று அன்னதானம் உபயம் செய்கிறாங்கன்னா அதுதான் தர்மம், உண்மையான தர்மம். அதுபோல் ஆடு தீண்டாம்பாலை, வீதி இலை, இது ரெண்டையும் மிளகு சேர்த்து அரைத்து
மாதவிடா காலத்தில் ஒரு 50 மில்லி அளவுக்கு அந்த சாறை சாப்பிடணும். ஆடு தீண்டாம்பாலை ஒரு 4 இலை, வீதிக்கீரை ஒரு கைப்பிடி, மிளகு ஒரு 10 மிளகு. ஏன் மிளகு வைக்கிறதுன்னா, மிளகு இலையில ஏதாவது ஒரு கிருமிகள் இருந்தால் கூட மிளகு அழிச்சிடும். கிருமி நாசினின்னு பேர் மிளகு. ஆனால் அந்த மிளகு எதுலேயுமே மிளகு சேர்த்துட்டோம்னா எந்த கிருமி இருந்தாலும் அழிச்சிடும். அதுதான் அந்த காலத்தில் இருந்து சாப்பிடும்பொழுது மிளகு ரசம் கொடுப்பாங்க. கடைசியாக மிளகு ரசம் வச்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் ரசம் சாதம் சாப்பிடுங்க அப்படின்னு ரசம் போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது ஒரு தவறு இருந்தாலும் இந்த மிளகு ரசம் சரி செஞ்சுவிடும், நன்றாக ஜீரணமாகும் அப்படின்னு கொடுப்பாங்க. கரெக்டுன்னு சொல்கிறார். அப்போ மிளகு ரசம் நிறைய நம்ம சாப்பிடலாம். அஜீரணமாக இருக்குது, செரிக்கலை, ஒரு 10 மிளகை தட்டி போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி அதை கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவோம். அப்போ நம்ம சாப்பிட்ட ஆகாரத்தில் ஏதாவது விஷத்தன்மை இருந்தாலும் அது சரியாயிடும். உடம்புக்கு எந்தவித பாதிப்பும் வராது. உடனே ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யும். வைட்டமின் இ சத்து அது நிறைய இருக்குது. அடிப்பட்டால் ரத்தமே வெளியாகாது, வெளிவர விடாது. அப்பேற்பட்ட சத்து மிளகுல இருக்குது. மிளகுல நிறைய சொல்லிட்டு போகலாம். மிளகுலேயும் மஞ்சள்லேயும் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்கிற பொருள் தான், அதில் பார்த்தா அடுக்கடுக்காக போயிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. நம்ம மஞ்சளை டெய்லி நம்முடைய ஆகாரத்தில் எதை எடுத்தாலும் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது கிருமி நாசினி. மிளகு சேர்த்துக்கணும், கிருமி நாசினி. அப்போ ரெண்டுமே நல்ல பொருள். மஞ்சளும் சேர்த்துக்கலாம், மிளகும் சேர்த்துக்கலாம். அதுபோல் இந்த மாதவிடா காலங்களில் இந்த 2 இலையும் ஒன்று சேர்த்து மிளகு வச்சு அரைத்து சாறு எடுத்து 50 மில்லி சாப்பிடணும். ஒரு வேளை ஆகாரம் எடுக்காமல் இருக்கணும். காலையில் மதியம் அரை உப்பு, தண்ணியாக சாதம் இல்லை பழ வகை அப்படி சாப்பிடலாம். இப்படி 3 நாளும் காரம் உப்பு புளி நீக்கணும், எண்ணெய் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துலேயே உடம்பு சரியாயிடும். ஆண் பெண் இருவருமே சாப்பிடலாம். அதனால் ஒரு சித்தர்கள் காமிச்ச ஒரு நல்ல வைத்தியம் இது. எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் அந்த உடம்பு நல்லாவது, அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்க முடியாது. மற்ற வைத்தியத்தால் அதை செய்ய முடியாது. ஆனால் இதை சாப்பிட்டு தான் அந்த கிருமிகள், தேவையில்லாத கிருமியை அழிச்சிடும். தேவையில்லாத கிருமி தான் அழிக்கும், நல்ல கிருமி அழிக்காது. பாருங்கள் சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. கிருமி நாசினா எல்லா கிருமியும் உடம்பே கிருமி தான். கிருமி எல்லாத்தையும் அழிச்சிடாது. தேவையில்லாத கிருமிகளை, தேவையில்லாத கொழுப்புகளை, இல்லை தேவையான கொழுப்பு இருக்குது, தேவையில்லாத கொழுப்பு இருக்குது. மாமிச உணவில் வரக்கூடியது தேவையில்லாத கொழுப்பு. இயற்கை உணவில் நம்ம காய்கறியில் வரக்கூடியது நல்ல கொழுப்பு. இது தேவை உள்ள கொழுப்பு. இந்த கொழுப்பினால் பாதிப்பு வராது. அந்த மாமிச உணவில் வரக்கூடிய கொழுப்பால் பாதிப்பு வரலாம், வருது. அதனால தான் பாதிப்பு வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இது தங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.